இந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகணும். இந்த ஹோட்டல் இதுதான் ஹோட்டல் ராக்ஃபோர்ட் வியூ. மேலே பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஹோட்டல் ராக்ஃபோர்ட்னு இருக்கும். இது வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. காவேரி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இருக்குது. பார்க்கிங் வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இந்த பேஸ்மெண்ட் தான் வந்து பார்க்கிங். ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப நிறையா கார்ஸ், ஒரு 50 கார்ஸ்லாம் நிறுத்த முடியாது. அரவுண்ட் ஒரு 10 கார்ஸ் நல்லா சஃபிஷியண்ட்டாக நிறுத்த முடியும். அந்தளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பட் இங்கெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். இதான் ஹோட்டல் வியூ. இது ஹோட்டல் ராக்ஃபோர்ட் வியூவோட என்ட்ரன்ஸு. இதை டோரை திறந்து இப்படி உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ரிசப்ஷன் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து பார்க்கிங் இருக்குது. இது வந்து இந்த ரிசப்ஷன். இங்கே ரிசப்ஷன் என்டர் ஆகும்போது இங்கே சைடில் வந்து ரைட் சைடில் வந்து ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒன்று ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. நிறையா ஃபிஷ்ஷஸ் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நீட்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுக்காக சோஃபா வச்சு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சாமி பிள்ளையார் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. இங்கே வந்து இதுதான் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து மலர் ரெஸ்டாரண்ட். இங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரிசப்ஷன் இது. நம்ம வந்து நம்மளோட ரூம்ஸ்க்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் வழியாக போகணும். ரூம்ஸ் எல்லாம் நல்லா பெரிய சைஸில் டீசெண்டாக இருக்குது. ராக்ஃபோர்ட் வியூவோட ரூஃப் டாப் ஹோட்டலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே வந்து ஒரு சூப்பரான செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் டின்னருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், லைட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கர லைவ்லியாக இருக்குது. நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து வியூ வந்து மலைக்கோட்டையோட வியூ வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்சிடியில் ப்ரொஜெக்டரில் போட்டு விட்டுருக்காங்க. மேட்ச் ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு. இங்கே வந்து சிக்கன் வந்து கிரில் இருக்குது. இதுதான் அந்த ஹோட்டல். கேண்டில் லைட் டின்னர் வேணும்னா அதுவும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க போல இருக்குது. அதுக்கு நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். இவ்வளோதான். ரொம்ப நல்லா செட்டப் இருக்குது. டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே ப்ளசண்ட்டாக இருக்குது. கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஏரியா கூட உள்ளே வச்சுருக்காங்க. இந்த புத்தா ஸ்டாச்சு இங்கே வச்சுட்டு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்காங்க. இங்கே பீப்புள் வந்து உட்காந்துக்கலாம், அது மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் உட்காந்துக்கலாம். இங்கேயே வந்து உள்ள கிச்சன் இருக்குது. இங்கே சைடில் ஹேண்ட் வாஷ் இருக்குது. இங்கே எப்படி குக் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஹைஜீனாக இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நம்மளே பார்க்கலாம். ஓப்பன் கிச்சனாக இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கேயே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணி ஸ்லைடு. கொஞ்சம் மழை வர மாதிரி மின்னல்லாம் அடிச்சிட்ருக்கு. பட் மழை வரக்கூடாது. நாங்கள் இங்கே டின்னர் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபுல் வியூ. பேக்லேருந்து நான் எடுத்திருக்கேன் ஹோட்டலோட வியூ. அரவுண்ட் ஒரு 10 to 15 டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கூட வேணும்னா க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே பாருங்கள், ஃபுல் ஹோட்டலுமே ஃபுல் ரெஸ்டாரண்ட்டுமே காலி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா பயங்கர ரெயின் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு பயங்கரமான ரெயின் வந்துருச்சு. அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்த டேபிள்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே ஒரு ஹால் வச்சுருக்காங்க. அந்த ஹால்குள்ளே வந்து இந்த ஹால்குள்ளே செட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக எல்லோரும் கடன்னு ரொம்ப குயிக்காக ஒரு 2 minutes மேக்ஸிமம் 5 minutesல எல்லாரையும் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையும் டக்குன்னு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சர்வீஸு. சீரியஸாக இது ரூமோட விண்டோலேருந்து பார்க்குற வியூ. இந்த விண்டோலேருந்து பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு ஓப்பன் லேண்ட் ஒன்று இருந்தது. இந்த இடத்துல வந்து பீகாக்ஸ் வந்து க்ரோ மாதிரி அவ்வளோ பீகாக்ஸ் இருந்தது. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் பார்த்தோன்னா நல்ல ராக்ஃபோர்ட் தெரியும். ஃபுல்லாக என்டையர் ராக்ஃபோர்ட்டோட வியூவுமே இந்த இடத்துலேருந்து கவர் ஆகும். அதுக்கு மேலே வந்து அந்த டாப்பில் இருக்கிற அந்த கோல்டன் கலர் இது கூட அப்படியே இங்கேருந்து அவ்வளோ நல்லா தெரிஞ்சுது. அதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் இங்கே காட்டிகிட்ருக்கேன். பீகாக்ஸ் வந்து ஒரு 5-6 பீகாக்ஸ் எப்போதுமே அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு.
நல்ல ஏரியாவாக இருந்தது ஆக்சுவலி. இது சூப்பர் வியூ. இங்கே லாஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பால்கனியிலேருந்து பார்த்தா காவேரி ரிவரும் தெரியுது. அப்புறம் லைட்டாக சைடில் பார்த்தா கோயிலும் தெரியுது, ஸ்ரீரங்கம் கோயிலும் தெரியுது. அப்படியே லைட்டாக கீழே பார்த்தா ஸ்டாச்சூஸ் தெரியுது. அப்படியே பின்னாடி பார்த்தா மலைக்கோட்டை தெரியுது. அந்த சைட்லேருந்து பார்த்தா நல்லாவே மலைக்கோட்டை தெரியும். அப்புறம் ட்ரெயின் ட்ராக்கும் அங்கேருந்து தெரியும். ட்ரிச்சியில் இப்படி ஒரு ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டோட ஒரு சூப்பரான ஹோட்டல் வித் நைஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.